நிலா எப்பயுமே சேரனனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத விட, கொஞ்சமாவது சோழனுக்கு மதிப்பும், மரியாதையும் குடுத்து, சோழனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். தான் புருஷன யாரு முன்னாடியும் விட்டு குடுக்க கூடாது அப்படின்னு நெனைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கூட நெனச்சேன், என்னடா இது! சோழனுக்கு பல்லவன அடிக்கிற அளவுக்கு என்ன அவ்ளோ கோவம் வந்துச்சு? ரொம்ப செல்ஃபிஷா பிஹேவ் பண்றாரே! அப்படின்னு சொல்லி நெனச்சேன். ஆனா, இன்னைக்கான எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, சோழன் பண்ணதுல தப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பல்லவன் ஆரம்பத்துல இருந்தே ஏதாவது இரிட்டேட்டிங்கான விஷயத்த பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு. காலேஜ் படிச்சு முடிச்சுட்டாரு. இருந்தாலும் ஒரு ஜோடி தனியா இருக்கும்போது, அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ற பேசிக் நாலேட்ஜ் கூட இவங்களுக்கு தெரியல போல இருக்குது. ஆனா, மத்த விஷயத்துலலாம் பேசம்போது, "நான் ஒண்ணும் சின்ன பிள்ளை இல்ல. எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாமே எனக்கு புரியும்." அப்படின்னு சொல்லிட்டு, அடிக்கடி இந்த வார்த்தைய இதுநாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சடனா இப்படி சைல்டிஷ்டா பிஹேவ் பண்றது ரொம்ப கேவலமா தான் இருக்குது. சரி அப்படி என்னங்க பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரு பல்லவன் என்ன பண்றாரு அப்படின்னா, சேரன் சந்தா கிட்ட பேசிட்டு இருக்கிறதும், வானதி கிட்ட பாண்டி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு, கடுப்பான இந்த பல்லவன் வந்துட்டு, அதே ரூம்ல எங்கேயாவது மூலையில ஒரு இடத்துல படுத்திருந்திருக்கலாம்ல. வேகமா என்ன பண்றாருன்னா, இவங்க பேசிட்டு இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கிளம்பி நம்ம நிலா, சோழன் இருக்கிற ரூமுக்கு வந்துர்றாரு. ஸோ இதுதான் சொல்றது மிகப்பெரிய தப்பே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சோழனும், நிலாவும் அப்பதான் வந்துட்டு அவங்க நல்லா பேசி, செஞ்சு இருக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இப்படி வந்து பல்லவன் வந்து எல்லாத்தையும் காரியத்த எல்லாத்தையும் கெடுத்து விட்டாரு. அந்த மாரி அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கடுப்பாகுமா? ஆகாதா? பல்லவன் என்ன சின்ன பிள்ளையா? அதனால தான் நம்ம சோழன் வந்து பயங்கர டென்ஷன்ல, கோவத்துல கத்தியிருக்கிறாரு. அப்பதான் இப்போ நம்ம நிலா ரூம்க்கு வந்துட்டு, "என்னாச்சுடா பல்லவா இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கேட்க, அங்க அண்ணன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கு, பாண்டியன ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கு. இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அவங்க ஆளுங்க கிட்ட கடல போட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு போர் அடிக்குது. நான் என்ன பண்ணுவேன்? அதான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இதனால, "ஏன்டா அங்க போர் அடிச்சா நீ இங்க வந்துருவியா? ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கேட்க, உடனே பல்லவன் இருந்துட்டு, "ஆமா அண்ணே, எனக்கு ரொம்ப போர் அடிச்சுச்சு. சரி இங்க வந்து அண்ணி கூட விளையாடலாம்னு சொல்லிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் அண்ணி உங்களுக்கு தூக்கம் வருதா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நிலா இருந்துட்டு, "இல்ல பல்லவா எனக்கு தூக்கம் வரல" அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. "சரிங்க அண்ணி, அப்ப நம்ம விளையாடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க கார்ட்ஸ் இருக்குது. எடுத்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம சோழனுக்கு இந்த நேரத்துல கோவம் வருமா? வராதா? இப்படியெல்லாம் தொந்தரவு பண்ணலாமா? பேசுறவங்கள அதாவது அவங்கவங்க ஆளுங்க கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நெனச்ச பல்லவன், புருஷன் பொண்டாட்டி தனியா நைட்டு நேரத்துல இருக்கும்போது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பேசிக் நாலேட்ஜ் கூடயா தெரியாம இருக்குது? பயங்கர டென்ஷன் ஆன சோழன் என்ன பண்றாருன்னா, "நீங்க விளையாண்டுட்டு இருங்க. நான் போறேன்." அப்படி சொல்லிட்டு வெளியில போயிர்றாரு. நிலாவுக்கு, "ஐயய்யோ! போச்சு. இவர் வேற கோவத்துல போறாரே!" அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்தாலும், பெருசா வெளியில காட்டிக்கல. உடனே இந்த சோழன் போயிட்டு சேரண்ணனோட ரூம கதவ தட்டி, "இப்ப நீங்க நல்லா உங்க ஆளுங்க கூட கடல போட்டுட்டு இருங்க. ஆனா, என்னைய மட்டும் நிம்மதியா இருக்க விட்றாதீங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஏன்டா கோவத்துல வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இந்த ராத்திரி நேரத்துல நைட்டு நேரத்துல வந்து எப்படி கத்திக்கிட்டு இருக்க? பக்கத்துல இருக்கவங்க கேட்டா என்னடா நடக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ண சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "சரி என்ன பிரச்சனை உனக்கு இப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பல்லவன் என் ரூம்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப எனக்கு அங்க என்ன வேலை? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "என்னது? பல்லவன் அங்க இருக்கிறானா? அங்க எதுக்குடா அவன் வந்தான்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ண கேட்கும்போது, "ஆமா. அத என்கிட்ட கேளுங்க. ஒருத்தன உருப்படியா பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பில்ல. இதுல அவன் எப்படி அங்க வந்தான்னு ஏன்ட்ட வந்து கேட்கிறீங்க? அவன் நீங்க 2 பேரும் வானதி கிட்ட இவன் கடல போட்டுட்டு இருக்கிறான். சந்தா கிட்ட நீ கடல போட்டுட்டு இருக்கிற. அப்ப அவன் என்ன பண்ணான்? அவன் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு, வாங்க நம்ம விளையாடுவோம்ன்னு சொல்லிட்டு நிலாவ கூப்பிட்டு அங்க விளையாண்டுட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏய் இவன் ஏன்டா இப்படி பண்றான்?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிடா அவன் சின்ன பையன் தானே. தெரியாம அப்படி பண்ணியிருப்பான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன சின்ன பையன்? இதெல்லாம் வந்து அவனுக்கு பேசிக் நாலேட்ஜ் இது கூடயா தெரியாம இருக்கும்?" "ஆமா. அவன் நைட்டு நேரம் எங்க போறான் வரான்னு கூட பார்க்காம, அப்படி என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மட்டும் ஜாலியா பேசலாம். ஆனா எனக்கு மட்டும் ஜாலியா நான் இருக்கணும்னு நெனச்சது தப்பா?" அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் கோவப்பட, உடனே "டேய் ரொம்ப பேசாத. நான் போய் அவன கூட்டிட்டு வந்துர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி போயி நம்ம பல்லவன வந்து கூப்பிடுறாங்க. "டேய் பல்லவா, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னண்ணே பேசி முடிச்சுட்டியா வானதி கிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "டேய் அதுக்காக நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துருவியா?
"நீ சொல்ல வேண்டியது தானே என்கிட்ட ஒரு வார்த்த. நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்ட" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எங்கனே போனேன்? சோழன் ரூமுக்கு தானே வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்னடா பேச்சு பேசுற? வா கிளம்பு மொதல்ல. அவங்களுக்கு தூக்கம் வரும். அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அண்ணே உங்களுக்கு தூக்கம் வந்துச்சா? நீங்க தூக்கம் வரலன்னு சொன்னதுனால தான் நான் உங்க கூட உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாங்க. அதுக்கு, "நீ முதல்ல எழுந்திருச்சு வா. நாம போய் விளையாடலாம். அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. நம்ம அங்க வச்சு விளையாண்டுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. அப்ப பாண்டி இருந்துட்டு, "சாரிங்க தெரியாம இவன் வந்துட்டான். தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டான். சோழன் வந்து அங்க ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பல்லவன ரூமுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம், அப்போ நம்ம சேரன் வந்துட்டு, "டேய் பல்லவா! நீ எதுக்குடா அவங்க ரூமுக்கு போன? நான் தான் உன்னைய அங்க போக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே பண்ண சொல்ற? எனக்கு தூக்கமும் வரல. பயங்கரமா போர் அடிக்கி. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்படி தானே இங்க தானே வர வேண்டியதா இருக்கு. அதனால தான் சோழன வீட்ல ரூம்ல போயிட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி நீ பேசாம படு" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன படுக்க சொல்லிர்றாங்க. இதுதான் வந்து மெயின் ரீசனே. இதே மாதிரி மறுநாள் காலையில நம்ம சோழன் வந்து கோவத்தோட தான் எழுந்திரிக்கிறாரு. பட் நிலா வந்து ஜம்முன்னு சாரி கட்டிட்டு வராங்க. நிலாவ பார்த்ததுமே சோழனுக்கு அப்படியே பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. "பரவாயில்லையே நிலா, சாரியெல்லாம் கட்டியிருக்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, உங்களுக்கு நான் சாரி கட்டினா ரொம்ப பிடிக்கும்ல. அதனால தான் இன்னைக்கு நான் சாரி கட்டினேன். எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ரொம்ப சூப்பரா இருக்கு நிலா. நான் எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமா, உனக்கு இந்த சாரிய நான் எடுத்தே வைக்கலையே பேக் பண்ணும்போது. அப்புறம் எப்படி நீ எடுத்து வச்சியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சாரி கட்டணும்னு சொல்லி தான் இந்த சாரிய எடுத்து வச்சேன்" அப்படின்னு சொல்லி நம்ம நிலா வந்து சொல்றாங்க. சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லும்போது, "என் பொண்டாட்டினா பொண்டாட்டி தான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ரொம்பவே வந்து கொஞ்சிக்கிறாரு. அதுக்கப்புறமா, "சரி நம்ம போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரி ஓகே நிலா, பசிக்குதா? வா போய் சாப்பிட்டு வந்துரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சேரன், பாண்டி, பல்லவன் அவங்க 3 பேருமே அவங்க ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ, "டேய் சொல்லாம செய்யாம இனிமே சோழனோட ரூம்குள்ள போகாதடா. உனக்கு தூக்கம் வரல, இல்ல நாங்க பேசுறது உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. தேவையில்லாம அவன போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஏற்கனவே அவன் பயங்கரமா வந்து கத்துவான் கோவத்துல. இதுல நம்ம ஹனிமூனுக்கு வந்ததே அவனுக்கு பிடிக்க வேற இல்ல. அவங்கள தொந்தரவு பண்றோம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுல நீ வேற போய் அங்க உட்காந்துட்டு இருந்தா, அப்ப அவன் நெனச்ச மாதிரி தானடா நீ நடந்துக்கிட்டன்னு அர்த்தம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. சேரன் வந்துட்டு, "சரி விடுறா, அவன் சின்ன பிள்ளை தானே, அவனுக்கு என்ன தெரியும்? தேவையில்லாம அவன திட்டிக்கிட்டே இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த நேரம் நம்ம சோழனும் நிலாவும் வரும்போது, "என்னண்ணே சாப்பிட போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கேட்குறாங்க. சரிப்பா. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே, "சரி வாங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம்" அப்படின்னு சொல்லி போய் காலையில டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு வராங்க. அப்போ அந்த ரெசார்ட்ல இருக்க கைடு வந்துட்டு வராரு. வந்துட்டு, நீங்க சாப்பிட்டுட்டீங்களா? அப்போ பக்கத்துல இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. "என்ன சொல்றீங்க? பக்கத்துல இருக்க ஃபாரஸ்ட்டுக்கா? ஐய்யயோ! காட்டுக்குள்ளலாம் வேண்டாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "போயிட்டு வரலாமே! ரொம்ப சூப்பரா இருக்கும். ஜாலியா ஒரு த்ரில்லான அனுபவமா இருக்கும்ல. நம்ம போயிட்டு வருவோம் சோழன். ப்ளீஸ் சோழன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இங்க பாரு, நானு இப்போ ஒரு நல்ல மூட்ல இருக்கேன். தேவையில்லாம ஏதாவது பேசி நீ கெடுத்து உட்றாத" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலா கிட்ட சொல்ல, நிலா இருந்துட்டு, "ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் தான். போயிட்டு நம்ம வந்துரலாம். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சரி ஓகே. உன் ஆசை தானே. போயிட்டு வந்துரலாம். பக்கத்துல இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்கு தானே சொல்றாங்க. காட்டுக்குள்ள என்ன ரொம்ப தூரமா போயிற போறோம். பக்கத்துல தானே போயிட்டு வந்துரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் அந்த ப்ரோமோல போட்ட மாதிரியான சீன்ஸ் வருது. இந்த பல்லவன் காட்டுக்குள்ள மிஸ் ஆயிடுறாங்க. "ஏன்டா இப்படி கழுத்தறுத்துரு அறுக்கறதுக்குன்னே வந்து சேர்ந்திருக்க? என் உசுர வாங்குறதுக்குன்னே வந்து சேர்ந்திருக்கியா? ஒரு இடத்துல நீ இருக்க மாட்டியா? அதான் அவங்க கூட தானே போய்க்கிட்டு இருந்த. அப்புறம் எதுக்கு நீ தனியா போயிட்டு இப்படி மாட்டிக்கிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து பல்லவன அடிக்கிறாங்க. அத பார்த்துட்டு தான் நம்ம நெனைப்போம், சோழன் ரொம்ப செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இந்த மொத்த ட்ரிப்பையுமே கொலாப்ஸ் பண்ணது, ரொம்பவே டென்ஷன் பண்ணது இந்த பல்லவன் ஒரு ஆளு தான். அப்போ நம்ம சேரனுக்கு கோவம் வருது. "என்னடா அவன எதுக்குடா நீ அடிச்சுக்கிட்டு இருக்கிற? அவனே காணாம போய் இப்ப தான் கெடைச்சிருக்கான். அவன் எவ்வளோ பதட்டத்துல இருப்பான். ஐயோ! நம்ம தொலைஞ்சு போயிட்டோமேன்னு எவ்வளோ பயந்துட்டு இருந்திருப்பான். அவன போய் நீ இப்படி அடிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன சொன்னாங்க. "ஏண்ணே நான் என்னண்ணே இப்ப பண்ணேன்? அவன் இப்போ உன் கூடவே வந்திருக்கலாம்ல, நடந்து வந்திருக்கலாம்ல. எதுக்கு இவன் இஷ்டத்துக்கு காட்டுக்குள்ள அவன் பாட்டுக்கு தனியா போனான்? இப்ப தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னா, ஃபோன்ல சிக்னலும் கிடைக்காது. எவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு, இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா, என்ன ஆயிருக்கும்? அத நெனச்சு தானே நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சேரனனுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, "உன்னை இனிமே அவன் தொந்தரவே பண்ண மாட்டான். இனிமே நீ இருக்கிற பக்கமே அவன் வரமாட்டான். போதுமா?"
அப்படின்னு சொல்லிட்டு சேரன கோவத்துல அவன கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம சோளன் இருந்துட்டு நிலாக்கிட்ட சொல்றாங்க, "நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இப்ப இவன் காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டான். இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா என்ன பண்ணியிருக்க முடியும்? இதுல இவ்ளோ பெரிய காட்டுக்குள்ள அவன எப்படி நம்ம தேடி இருக்க முடியும்? அவன் கிடைச்சது வரைக்கும் பெருசு. அத சொன்னேன்னா, அண்ணன் எப்படி என்னைய எப்படி நெனச்சு புரிஞ்சுட்டு பேசிட்டு போகுது பாரு. கோவப்பட்டு பேசிட்டு போகுது பாரு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த நிலாவும் நம்ம சேரண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி, நான் அ சேரண்ண சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்ற மாதிரி நிலா கேட்குறாங்க. அப்ப கோவம் வருமா? வராதா? நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி, சேரண்ண என்ன சொன்னாலும் கரெக்ட்டு, என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு பேசிட்டு இருக்கிற நிலா, கொஞ்சமாவது சோழனுக்குன்னு மதிப்பு மரியாதை குடுக்கணும்ல. அப்படி குடுக்காம பேசுனதுனால தான் நம்ம சோழனுக்கு கோவம் வருது. இந்த எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும் தான். ஒழுங்கா நான் சொன்னதுபடி கேட்டிருந்தா, நீயும் நானும் மட்டும் தனியா ஹனிமூனுக்கு வந்திருக்கலாம். இப்ப இவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வந்தது தான் பெரிய பிரச்சனையேன்னு. இப்ப நீங்க நடக்கிற பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமே நீ தான் அப்படின்னு சொல்ல, உடனே இந்த நிலாவோ கோவிச்சுக்கிட்டு, ஆமா எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்னு கோவப்பட்டு அங்கருந்து கிளம்பிர்றாங்க. நிலா ஒரு நிமிஷம் இரு நிலா, நான் சொல்றத கேளு அப்படின்னு பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே இந்த நிலாவ பின்னாடி கெஞ்சிக்கிட்டேன்னு சோழன் போயிட்டுருக்காங்க. அப்படிதான் அதுக்கப்புறமா கோவிச்சுக்கிட்டு நிலா வந்துட்டு அவங்களோட ரூம்ல போய் உட்காந்துக்கிறாங்க. "ஏன் நிலா இப்படி கோவிச்சுட்டு வந்துட்ட?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா நீங்க தான் சொன்னீங்கல்ல, எல்லா தப்பையுமே நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு. இப்ப நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நான் தான் அவங்கள தெரியாம கூட கூட்டிட்டு வந்துட்டேன். என்னைய மன்னிச்சிருங்க." அப்படின்னு நிலா வந்து கோவப்படுறாங்க. "உனக்கு மேல என் குடும்பத்து மேல எனக்கு அக்கறை இருக்குது. சரியா? அவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு நல்லது தான். ஆனா அதுக்குன்னு ஒரு சில கால நேரம்லாம் இருக்குது நிலா. அத கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கிறணும். வீட்ல நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கப்போ, இல்ல தனியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போதோ, நான் உன்னைய டிஸ்டர்ப் பண்ணேனா? இல்ல. அது வந்து வீடு. 4 பேர், 5 பேர் இருக்கிற வீட்ல நமக்கு எப்போ டைம் கிடைக்கோ, அப்பத்தான் நம்மளால பேசிக்க முடியும். அப்படி பேச முடியாத சூழ்நிலையில தான் இப்படி ஹனிமூனுக்கு கூட்டிட்டு வர்றது. இதுக்கு நம்ம கூட்டு குடும்பத்தில இருக்கிறதுனால, நமக்கு தனியா டைம் கிடைக்காதுன்றதுனால தான் இந்த ஹனிமூன் ட்ரிப்பு அப்படி இப்படின்னு பொண்டாட்டிய தனியா கூட்டிட்டு வந்து, மனசார கொஞ்சம் நேரம் மனசு விட்டு பேசுறது. ஆனா, அத புரிஞ்சுக்காம, இப்படி நீ வந்து கோவப்பட்டா நான் என்ன நிலா பண்றது? கொஞ்சமாவது என்னோட மனசையும் நீ புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நம்ம சோழன் வந்து கோவப்பட்டு பேசுறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா வந்து சரி சோழன் நான் பண்ணது தப்பு தான். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு 2 பேருமே பேசி சமாதானம் ஆயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சோழன அ நி நிலா வந்துட்டு பக்கத்துல ஒரு கோவில் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இங்க ரொம்ப ஃபேமஸான கோவிலாம். நம்ம வேணா அங்க போயிட்டு வரலாமா? அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சோழன் வந்துட்டு, "சரி வா, கொஞ்சமாவது மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன்." அப்படின்னு அவங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வராங்க. ஸோ அந்த நேரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் வீடியோல சொன்னது மாதிரி ஒரு சாமியார வந்துட்டு நிலா வந்து பார்க்குறாங்க. ஆக்சுவலா அந்த கோவில்ல வந்து நிலா விளக்கேத்துறதுக்காக எல்லாமே பூஜை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்த இந்த சோழன் வந்துட்டு, விளக்கு போடுறதுக்கு அந்த தீப்பெட்டி வந்து வாங்கிட்டு வரல. "ஐயோ! நீங்க இன்னும் தீப்பெட்டி வாங்கிட்டு வராம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டீங்க. போய் வாங்கிட்டு வாங்க சோழன்" அப்படின்னு கையில அந்த விளக்கோட நின்னுட்டுருக்குறாங்க நம்ம நிலா. அப்போ அந்த சாமியார் வந்தாரு அப்படின்னு சொன்னேன்ல, அவர் வந்து சொல்றாரு, "இந்த பிரம்மன் கோயில்ல நீ வந்து விளக்கு போடுறதுக்காக வந்திருக்கிற. ஆனா உன்னோட தலையெழுத்தே வந்து மாறப்போகுது" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இத கேட்டு நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கும். "என்னது இது? இவர் இப்படி சொல்றாரு" அப்படின்னு அப்போ "நீ பார்த்து பார்த்து இந்த குடும்பத்தில இருக்கிறவங்க மேல அவ்வளோ பாசமா இருக்கிற. ஆனா இந்த குடும்பத்தில இருக்கிறவங்களே உன்னைய அந்த வீட்ட விட்டு வெளியில விரட்ட போறாங்க. நீ இந்த குடும்பத்து மேல எவ்வளோ பாசம் வச்சியோ, அந்த குடும்பமே உன்னைய வெறுக்க போகுது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீங்க என்ன அப்படி சொல்றீங்க? அப்படிலாம் எதுவுமே நடக்காது." அப்படின்னு நிலா சொல்லும்போது, "இல்ல இது நடக்கும். இன்னும் அந்த வீட்ல மருமகள்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா, அங்க உனக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடைக்காது. அவங்களே உன்னைய வெளியில போக சொல்ற நாள் வரும்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம நிலா இருந்துட்டு, "என் குடும்பத்தில இருக்கவங்க எல்லாரும் அப்படி ஒரு நாளும் நடந்துக்க மாட்டாங்க." அப்படின்னு நம்ம நிலா சொல்லம்போது, "ஆமா, உன் புருஷன் மட்டும் தான் உனக்காக நிப்பான். உனக்காக துடிக்கிற அந்த ஒரு இதயம் அவன் மட்டும் தான்." அப்படின்னு எல்லாருக்கு முன்னாடியும் உன் புருஷன விட்டு குடுக்காத. எந்த ஒரு காரியத்துக்காகவும், எந்த ஒரு இதுக்காகவும் விட்டு குடுக்கக் கூடாது. நீ பாசமா நெனச்சிட்டு இருக்கிற குடும்பமே உனக்கு உன்னைய வெளியில அனுப்புறதுக்கு தயாராகக்கூடிய நாள் வரத்தான் செய்யும்." அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் மாத்துற இந்த கடவுளுக்கு நீ விளக்கு போட்டுட்டு போ.
நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் அந்த சாமியார் வந்து சொல்லிருவாரு. மனசுல ரொம்ப குழப்பத்தோட நிலா வந்துட்டு விளக்கு போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோழன் வந்து தீப்பெட்டி வாங்கிட்டு வந்து குடுத்ததுக்கு அப்புறமா விளக்கு போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. அப்போ நிலா ரொம்ப அப்செட்டா இருக்கிறத பார்த்துட்டு சோழன் வந்துட்டு கேட்பாரு, "என்னாச்சு நிலா? ஒரு மாதிரியா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சோழன்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணும்போது, அ அங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பார்க்ல இந்த பெஞ்ச்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்போ நம்ம நிலா இருந்துட்டு சோழனோட கைய பிடிச்சு, "நீங்க எப்பயுமே என் கூட இருப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சோழன் இருந்துட்டு, "என்ன நிலா பேசுற? நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன். எதுக்கு இப்ப இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நிலா, இல்ல சோழன், நீ எப்பயுமே என் கூடவே இருக்கணும். நம்ம குடும்பத்துல என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனை நடந்தாலும் நீங்க என் கூடவே இருக்கணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் எப்பயுமே உன் கூடவே இருப்பேன். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து நிலாவோட கைய பிடிச்சு நம்ம சோழன் வந்து சத்தியம் பண்றாங்க. இப்போ "எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிற நிலா? என்னாச்சு? கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ ரிலாக்ஸா இருப்பன்னு நெனச்சேன்னா, நீ ரொம்ப ஏதோ ஒரு பதட்டத்துல இருக்கியே! அங்க எதுவும் நடந்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அப்படிலாம் எதுவுமே நடக்கல. ஆனா உங்கள மத்தவங்களுக்கு முன்னாடி நான் விட்டு குடுத்து பேசுறது தப்பு தான். என்னதான் இருந்தாலும் புருஷன் தான் பெருசு. நான் உங்களுக்கு தான் மதிப்பும் மரியாதையும் குடுத்துருக்கணும். இனிமே நான் வந்து உங்கள விட்டு குடுத்தே பேச மாட்டேன் சோழன். என்னைய மன்னிச்சுருங்க. என் மேல தப்பு இருக்குது. நான் வந்து உங்கள புரிஞ்சுக்கவே இல்ல. நீங்க தனியா என் கூட நேரம் செலவிடணும்னு நெனைக்கிறீங்க. நீங்க தான் என்னைய 1 வருஷமா லவ் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அதான் 1 வருஷமாச்சுல்ல கல்யாணம் முடிஞ்சு. 1 வருஷமா பார்த்துட்டு இருக்கிற முகம் தானே அப்படின்ற மாரி நான் நெனச்சுட்டேன். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நெறைய பேசி புரிஞ்சுக்கிற வேண்டியது நெறைய இருக்கு. நமக்காக, நம்மளோட ஃப்யூச்சர்க்காக, நம்மளோட எதிர்காலம் என்னவா அமையணுன்ட்டு நம்மளும் நெனைச்சு நெறைய ஷேர் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. ஆனா, அதெல்லாம் இந்த ஹனிமூன்ல பேசியிருக்கலாம். நான் தான் வந்து தேவையில்லாம பண்ணிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி ஃபேமிலி ட்ரிப்புங்கிறது வேற, ஹனிமூன்ங்கிறது வேற. நான் தான் உங்க நேரத்த வீணடிச்சுட்டேன்." அப்படின்ற மாதிரி நிலா வந்து பேசுறாங்க. "என்ன நிலா நீ இப்போ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிற? தேவையில்லாம எதுவும் பேசாத. நீ எத பத்தியும் கவலைப்படாத. உன் கூடவே நான் இருப்பேன். இந்த உலகத்துல நான் இருக்கிறதுக்கு காரணமே நீ தான நிலா. நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு மனுஷனாவே இருக்கிறேன். நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது. நான் சரியான பொறுக்கியா சுத்திட்டு இருந்தேன் நிலா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மனுஷனா இருக்கேன். அது மட்டும் இல்ல, உன்னைய சந்தோஷமா பார்த்துக்கிறணும்னு நெனச்சிருக்கேன். நீ ஒரு நாள் என்கிட்ட கேட்ட பாத்தியா, "உனக்குன்னு எந்த லட்சியமும் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அப்ப வரைக்குமே எனக்கு எந்த லட்சியமும் இல்ல. உன்னைய என்னைக்கு நானு தொட்டு தாலி கட்டுனேனோ, அப்பவே வந்து எனக்குன்னு சில லட்சியங்கள்லாம் இருக்குது. உன்னைய உங்க வீட்ல எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்களோ, அத விட நல்லா பார்த்துக்கிறணும்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள எப்பயுமே ஒரு ஏக்கம் இருக்கும். அது மட்டும் இல்ல, நீ நெனச்ச மாதிரியே நம்ம டிராவல்ஸ் ஆரம்பிக்கணும். நெறையா இதே மாதிரி வாடகை கார் ஓட்டிட்டு இருக்கிறேன்னா, கண்டிப்பா சொந்தமா கார் வாங்கி ஓட்டணும். நெறைய காரெல்லாம் வாங்கணும். டிராவல்ஸ் ஆரம்பிக்கணும். இதெல்லாம் என்னோட குறிக்கோளா இருக்குது நிலா. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ விஷயத்தையும் நான் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நமக்காக, நம்ம ஃப்யூச்சர்க்காக நான் நெறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டு தான் நிலா இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க எப்பயுமே நமக்காக தான் யோசிச்சுட்டு இருந்தீங்க. ஆனா நான் தான் உங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல சோழன். என்னைய மன்னிச்சுருங்க." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாங்க. "நீ என்ன மாத்தி மாத்தி என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கிற? சரி விடு. இப்ப எதுக்கு தேவையில்லாம? சரி ரூமுக்கு போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி சோழன் நம்ம போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்ப ஒருத்தவங்க பூ விக்கிறாங்க. "எனக்கு பூ வாங்கி தர்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "நீ கேட்டு நான் வாங்கி தராம இருப்பேனா? எப்பயுமே உனக்கு கேட்காம தான் நான் பூ வாங்கி குடுப்பேன். இந்த தடவ ஃபர்ஸ்ட் டைம் நீயே எனக்கு எனக்கு என்கிட்ட கேட்டுக்கிற, எனக்கு பூ வாங்கி குடுங்கன்னு." அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு உடனே சோழன் பூ வாங்கி தலையில வச்சு விடுறாரு. அதுக்கப்புறமா நிலா வந்து சோழனோட கைய பிடிச்சுக்கிட்டே, இறுக்கமா பிடிச்சுக்கிட்டே நடந்து போறாங்க. ஆனா, அந்த சாமியார் சொன்ன விஷயத்த மட்டும் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம இந்த குடும்பத்து மேல அவ்ளோ பாசமா இருக்கமே! மத்த மருமகள்லாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த குடும்பத்துல எனக்கு இடம் இருக்காது. அவங்களே என்னைய வீட்ட விட்டு வெளியில விரட்டிருவாங்க. அப்படிலாம் சொல்றாரே! ஒருவேள அப்படியெல்லாம் நடக்குமா? அப்படிலாம் கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்ல. இந்த குடும்பத்துல எல்லாருமே என் மேல அவ்ளோ பாசமா இருக்கிறாங்க.
சோழன் மேல பாசமா இருக்கிறத விட, என் மேல தான் அவங்க மதிப்பும், மரியாதையும், பாசமும், அதிகமா வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி கண்டிப்பா நடக்க வாய்ப்பே இல்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா, "எப்பயுமே உன் புருஷன் மட்டும் தான் உன் கூடவே கடைசி வரைக்கும் இருப்பான். அவன மதிப்பும், மரியாதையும் எந்த இடத்துலயும் அவமானப்படுத்தாம நீ பார்த்துக்கிறணும்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்லியிருந்தார் இல்லையா? அத பத்தி யோசிக்கிறாரு. அப்பதான் சோழனோட கைய இறுக்கமா பிடிச்சு, "கடைசி வரைக்கும் நான் சோழன கைவிடவே மாட்டேன். என்ன நடந்தாலும் சோழனுக்கு எப்பயுமே உறுதுணையா இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா இத பத்தியே யோசிச்சுக்கிட்டே நடந்து போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ரூமுக்கு போனதுமேனு, "என்னாச்சு நிலா? ஒரு மாதிரியா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல சோழன், கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்லவுமே, "சரி, ரொம்ப பனி அதிகமா இருக்குல்ல இன்னைக்கு, அதனால தான் பயங்கரமா தலைவலிக்குதோ என்னமோ? அதுவும் காலையில கொஞ்சம் உன்னைய டென்ஷன் ஆக்கிட்டல்ல, ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டல்ல, அத வேற நீ நெனச்சுக்கிட்டே இருப்ப. சாரி நிலா." அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரூம் சர்வீஸ்ல அவங்களுக்கு கால் பண்ணி, டீ, காஃபி கொண்டு வர சொல்றாங்க. "நீ காஃபி வேணுமா? டீ வேணுமான்னு?" கேட்குறாங்க. உடனே அவர் வந்துட்டு, "நான் காஃபி ஆர்டர் பண்ணுங்க சோழன்." அப்படின்னு சொல்லவுமே, காஃபி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க. 2 பேருமே காஃபி குடிச்சதுக்கு அப்புறமா, நம்ம நிலா இருந்துட்டு மறுபடியும் கேட்குறாங்க, "என்னைய நீங்க கைவிடவே மாட்டீங்கல்ல? என் கூடவே இருப்பீங்கல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இது என்ன கேள்வி? உன் கூடவே தான் இருப்பேன். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிரு." அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட கால்ல ஏற்கனவே இவர் விழுந்தார் இல்லையா? அதே மாதிரியே மறுபடியும் விழுகுறாரு. "இனிமே உன்னைய மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த வார்த்தையும் நான் பேச மாட்டேன். இப்ப கூட நான் ஏதோ ஒரு டென்ஷன்ல தான் உன்கிட்ட கத்திட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷன்ல தான் கத்திட்டேன். என்னைய மன்னிச்சிரும்மா. இனிமே உன்னைய கஷ்டப்படுத்த மாட்டேன். இனிமே வார்த்தையால கூட உன்னை எதுவும் திட்ட மாட்டேன் போதுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "இல்ல சோழன், எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் கேட்டேன். இருந்தாலும் நீங்க பண்ணது தான் சரி. நீங்க சொன்னது தான் சரி." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, முடிஞ்சு போன விஷயத்த பேசி என்ன ஆகப் போகுது? நான் வேற பல்லவன அடிச்சுட்டேன். அவன் வேற என்ன நெனச்சுட்டு இருக்கானோ தெரியல. சேரன வேற என் மேல கோவப்பட்டு சண்ட போட்டுட்டு போறாங்க. இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவன் தொலைஞ்சு போயிட்டானா என்ன நடக்கிறது? அப்ப அந்த காட்டுக்குள்ள அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா, என்ன பண்ணியிருப்போம் நம்ம? அந்த பயத்துல தான் நான் அவன அடிச்சுட்டேன். அந்த கோவத்துல தான் அடிச்சுட்டேன். அந்த அக்கறையில தான் அடிச்சுட்டேன். ஆனா அத அண்ணன் புரிஞ்சுக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு.